ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, உருளைக்கிழங்கு சமோசா எப்படி வீட்டிலே செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்த கொரோனா இருக்கிறதுனால வெளியில் போக முடியாத சூழ்நிலையாக இருக்குது. ஹோட்டல்லலாம் போய் வாங்கி சாப்பிடவும் பயமாக இருக்குது. அதனால தான் இதை இன்றைக்கி வீட்டிலே எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கிண்ணம் எடுத்துருக்கோம். அதில் 1 கப் மைதா சேர்த்துக்கிறோம். 1 கப் மைதாவுக்கு அதே அளவு 1 கப் கோதுமை மாவும் சேர்த்துக்கோங்க. 2 ஈக்குவலாக இருக்கணும், இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்து சால்ட்டு, அதுக்கு தேவையான அளவு எவ்வளோ சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 பிஞ்ச் அளவு சோடா உப்பு சேர்த்துக்கிறோம். இதை நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி ஊற்றி பிசைய வேண்டியதுதான். கொஞ்சம் கொஞ்சமாகவே தண்ணி சேர்த்து கொஞ்சம் கெட்டியாகவே பிசைஞ்சிக்கோங்க. சப்பாத்திக்கு பிசைகிறதோட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், அந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. ரொம்பவும் தண்ணியாக ஆகிடக்கூடாது. இப்போது இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கிறோம். நம்ம இந்த அளவுக்கு பிசைஞ்சதும் நம்ம அப்படியே வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் மூடியை போட்டு மூடி வச்சிடுறோம். அடுத்து வாங்க எப்படி மசாலா செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு எண்ணெய் சட்டி வச்சுருக்கோம். அதில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ அதில் 1/4 ஸ்பூன் அளவு சோம்பு போட்டு தாளிச்சிக்கிறோம். அடுத்து பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது அதையும் சேர்த்துக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து இதில் கருவேப்பிலையும் போட்டு நல்லா தாளிச்சிக்கிறோம். அடுத்து பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி அதையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து அதிலே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். இது வதக்குனதும் நம்ம மசாலா தூள்லாம் சேர்க்க போகிறோம். நம்ம எப்போதும் செய்கிற மாதிரி தான். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள். மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்தாச்சு. அடுத்து மல்லித்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். அடுத்து நம்ம இதில் உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறோம். அதாவது வேக வச்சு தோல் நீக்கி அதை மசிச்சு இப்போ எடுத்துருக்கோம். அதை இதில் சேர்த்துக்கிறோம். இப்போ இதையும் நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதான், தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. இப்போது இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு கடைசியாக நம்ம இறக்க போகும்போது 1/2 ஸ்பூன் அளவு மட்டன் மசாலா சேர்த்துக்கிறோம். இது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அவ்வளோதான், நம்ம சமோசாவுக்கு செய்ய வேண்டிய மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை தனியாக அப்படியே இறக்கி வச்சு ஆற வச்சுருங்க. இப்போது நம்ம முதல்ல பிசைஞ்சு வச்சுருந்த அந்த மாவில் ஒரு உருண்டை எடுத்து சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கிறோம். இப்போ இதில் எப்படி சமோசா எப்படி மடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம அந்த தேய்ச்ச அந்த சப்பாத்தியை தான் பாதியாக கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு ஒரு கோன் மாதிரி உருட்டி மடிங்க. அப்படி மடிச்சுட்டு நடுப்புற மைதா 1 ஸ்பூன் அளவு தண்ணி விட்டு தனியாக கலந்து வச்சுருக்கோம். இப்போ அதை பேஸ்ட் மாதிரி இங்கே தடவிக்கிறோம். இது எதுக்குன்னா நல்லா ஒட்டிக்கும். இப்போது இதை தடவி ஒட்டிட வேண்டியதான். நல்லா அமுக்கி விட்டிங்க அப்படின்னா நல்லா ஒட்டிக்கும். அப்படியே பாருங்கள், கோன் மாதிரி தயாராகிடுச்சு. இப்போது இதில் நம்ம மசாலா எடுத்து வைக்க வேண்டியதுதான். மசாலா வச்சுட்டு இந்த ஓரமும் ஒட்டும்போது நம்ம அதே மாதிரி மைதா பேஸ்ட்டை தடவிக்க வேண்டியதான். அதே மாதிரி மைதா பேஸ்ட்டை தடவி நல்லா அமுக்கி ஒட்டி விட்டுருங்க. பிரியவே பிரியாது, நல்லா ஒட்டிக்கும். அவ்வளோதான், இதே மாதிரி ஒவ்வொரு சமோசாவும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், உருளைக்கிழங்கு சமோசா நம்ம வீட்டிலே சூப்பராக செஞ்சிடலாம். அவ்வளோதான், கோன் எப்படி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சமோசா. இதே மாதிரி மீதி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம எண்ணெயை காய வச்சு அதில் போட்டு எடுக்க வேண்டியதான். ரொம்பவும் சூடாக காஞ்சிடக்கூடாது. ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றா போட்டு எடுக்க வேண்டியதான். நல்லா பொறுமையாகவே செவக்க வச்சு எல்லா பக்கமும் வேக வச்சு பொறுமையாக எடுங்க. சூப்பரான உருளைக்கிழங்கு சமோசா வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், உருளைக்கிழங்கு சமோசா தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்க சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனும் அப்படியே பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, தேங்க்யூ.